வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான். ஸோ இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க. ஸோ இது குறித்த சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஎம் கிசான் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகை இதுவரை 2008 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இதுவரை 22 தவணைகளை வெற்றிகரமாக மக்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 23வது தவணை தொகையை நோக்கிய பயணத்தில் நாம் இருக்கோம். ஸோ இந்த 23வது தவணை தொகை எப்பொழுது நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர வைக்க போகிறாங்க, என்றைக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும், இது தாங்க இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க தகவல் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை ஜூன் ஜூலையில் வெளியாகிறதா? ஸோ முழு விவரத்தையும் நம்ம பார்க்கலாம். பிஎம் கிசான் 23வது இன்ஸ்டால்மெண்ட் டேட், பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் தவணை தொகை வெளியாகும் தேதிகள் குறித்து விவசாயிகள் மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கின்றனர். பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 23வது தவணை தொகையை அறிந்து கொள்ள விவசாயிகள் மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். இதற்கு முந்தைய 22வது தவணை தொகையை பிரதம மந்திரி நரேந்திர மோடி மார்ச் 13ஆம் தேதி குவாஹத்தியில், அசாம் மாநிலம் குவாஹத்தியில் திறந்து வச்சார். இப்போ 23வது தவணைக்காக மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் இவர்கள் எல்லாமே என்ன செய்யணும்? முந்தைய தவணைகள் வழங்கப்பட்ட கால இடைவெளிகளின் அடிப்படையில் 23வது தவணை தொகை ஜூன் அல்லது ஜூலை 2026க்குள்ளே வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இதற்கான அதிகாரப்பூர்வ தேதி இன்னும் வெளியிடப்படவில்லை. பிஎம் கிசான் திட்டம் தகுதியுள்ள நிலமுள்ள விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டு குடும்பங்களுக்கான வருமானம் ஆதரவை வழங்குகிறது. மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் மற்றும் அதை சார்ந்த செலவுகளுக்கு உதவும் வகையில் ஆண்டுக்கு மொத்தம் 6000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். நேரடி பண பரிமாற்றம் டிபிடி மூலம் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் இது செலுத்தப்பட்டு வருகிறது. ஸோ இகேஒய்சி செய்தால் மட்டும்தான் இந்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். இதை தயவு செய்து செய்யலை அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் வரதில் சிக்கல்கள் ஏற்படும். அதனால் இகேஒய்சி கட்டாயமாக செஞ்சுருங்க. விவசாயிகள் அடுத்த தவணை தொகையை பெற இகேஒய்சி மூலம் பூர்த்தி செய்வது, தங்களின் வங்கி கணக்குடன் அடையாள அட்டையை இணைத்திருப்பது அவசியம். இந்த இகேஒய்சி செய்யாத விவசாயிகளுக்கு அடுத்த தவணையாக 2000 கிடைக்காது. விவசாயிகள் பிஎம் கிசான் அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு சென்று அதில் உள்ள இகேஒய்சி என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுத்து ஆன்லைன் மூலமாகவோ அல்லது எளிதாகவோ செய்து முடிக்கலாம். அவங்க விவரங்களை உள்ளிட்டு மொபைல் எண்ணிற்கு வரும் ஓடிபியை சரிபார்த்து கொள்ளலாம். இகேஒய்சி கிடைக்க 3 வகையான வழிகள் இருக்குது. பொது இ-சேவை மையங்கள், சிஎஸ்சி மையங்களுக்கு சென்று உங்கள் கைரேகை அல்லது விழித்திரை மூலம் சரிபார்க்கலாம். முக அங்கீகாரம் இகேஒய்சி லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்படுத்தும் பிஎம் கிசான் செயலி மூலமாக முகத்தை ஸ்கேன் செய்து இதை செய்து கொள்ளலாம். விவசாயிகள் தங்களுக்கு பணம் வருமா வராதா என அறிந்து கொள்ள சில முக்கியமான ஐடிகள் இருக்குது. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் நிலையை சரிபார்க்க சென்றுக்கோங்க. பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் போயிட்டு பயனாளிகளுடைய விருப்பத்தை நீங்கள் கிளிக் செஞ்சிடணும். ஸோ கெட் டேட்டா என்பதை கிளிக் செய்து உங்களுடைய நிலை என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்டஸில் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தாங்க இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகையை உங்களுக்கு வெளியிடுறாங்க. ஸோ தயவு செய்து இப்போந்தே இந்த 23வது தவணை தொகையை பெறுவதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.